ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் உடற்காயங்களில் வந்து 6 டாபிக்ஸாக வந்து 6 வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட வந்து உடற்காயங்கள் முடியுது. நான் ஏற்கனவே உங்களை சொல்லியிருந்தேன் வெரிகோஸ் புண்களை பற்றி உடற்காயங்களில் பார்ப்போம்னு சொல்லி. ஆனால் அதை நான் புரிம்பா இப்போ வெரிகோஸ் வெயின் மற்றது அதோட புண் எல்லாத்தையும் சேர்த்து புரிம்ப ஒரு டாப்பிக்காக போடுவோம்னு சொல்லி என்னவடியால் அதை விட்டுட்டு இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பு காணொளி. அந்த சிறப்பு காணொளி என்னத்தை பற்றி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாதாக்களுக்கு சேர்த்து. என்னென்னு சொன்னால் இப்போ மார்ச் மாதம் 4ஆம் தேதி வந்து வேர்ல்ட் ஒபிசிட்டி டே, அதாவது உடற்பருமனும் மற்றது அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நாள் வந்து பங்குனி வந்து 4ஆம் தேதி வந்து உலகம் முழுக்க கொண்டாடப்படுது. அது வந்து 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த வேர்ல்ட் ஒபேசிட்டி டே வந்து அவையல் வந்து அதை பற்றின அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காண்டி வச்சிருக்கணும் அந்த தினத்தை. இப்போ இந்த ஒபேசிட்டி டே ஏன் அதை பற்றி கூட கன்சர்ன்னு சொன்னால், இப்போ உலகத்தில் வந்து இந்த ஒபேசிட்டி என்ற பிரச்சனை வந்து கூடிக்கொண்டு வருகுது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் ஒன்று பெரியாக்கள்லையும் வந்து ஒபேசிட்டி வந்து கூடிக்கொண்டு வருது. அது வந்து தனியாக வந்து ஒரு வளர்ந்த நாடுகளில் மட்டும் இல்லை, ஈவன் வளர்ந்த நாடுகள் ஏழை நாடுகளில் கூட அந்த ஒபேசிட்டி பிரச்சனை வந்து அதிகரித்து கொண்டு வருது. அதை விட வந்து சிறுவர்களுக்கு இடையில் வந்து ஒபேசிட்டி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அந்த ஒபேசிட்டியின் அளவு வந்து டபுள் ஆகி கொண்டு போகுது சிறுவர்களுக்கு இடையில். அப்போ அதுவும் வந்து நாங்கள் அதுக்குரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேணும். அப்போ இப்போ ஒபேசிட்டியை வந்து 1948ஆம் ஆண்டு அந்த நோய்களின் அதே ஒரு நோய் என்று சொல்லி அவைகள் அடையாளப்படுத்தி இருந்தவ. ஆனால் உலகம் வந்து அதை ஒரு நோயாக வந்து பொதுவாக வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் பல பேரால் அது நோயாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தாலும் அது உண்மையில் அது நோயாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது ஒபேசிட்டி வந்து உண்மையில் அது ஒரு நோய் என்று நாங்கள் எடுத்து நீங்கள் வைத்தியர்களின் ஆலோசனையை பெற வேண்டும். அதில் வெட்கப்படுவதற்கோ அல்லது சங்கோஜப்படுவதற்கோ ஒன்றுமே இல்லை. சரி, அது ஒரு ஸ்டிக்மாவாக நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒபேசிட்டி வந்து தனியாக இப்போ சாப்பாட்டால் சாப்பிட்றதாலேயோ அல்லது தான் வருமண்டி இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதலாவது வந்து பயாலஜிக்கல், அதாவது இப்போ எங்களோட அதாவது ஒரு ஒவ்வொரு உயிரும் வந்து தான் உயிர் வாழ்வதற்கு எங்களோட உடம்புலேயே வந்து எங்களோட ஒரு பயாலஜி, அதாவது எங்களோட உடம்பு வந்து ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் உணவை தேடும். சரிதானே? அப்போ அந்த பயாலஜி அமைப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடைக்குள்ள சில பேர் வந்து இப்போ அதால் தங்களை அறியாமலேயே என்ன செய்யும், உடற்பருமனை அதிகரிக்கும். அதோட ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, மற்றது மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படி பல்வேறு ஃபேக்டர்ஸால் வந்து உடற்பருமன் அதிகரிக்கிற பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் அது ஒரு ஸ்டிக்மாவை எடுக்காமல் அது ஒரு நோய். இப்போ டயபெட்டிக் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அப்படி ஒரு நோயாக நீங்கள் எடுத்து வைத்திய ஆலோசனைப்பட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுக்கணுமென்றது தான் வந்து இங்கே வந்து முக்கியம். மற்றது இப்போ ஒபேசிட்டியை வந்து அளக்கிறதுக்கு வந்து பல்வேறு முறைகள் இருக்குது. பொதுவாக வந்து எல்லாருக்கும் பாவிக்கிறது வந்து BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது உங்களோட ஹைட்டையும் வெயிட்டையும் வச்சு அது ஒரு ஃபார்முலாவில் வந்து நீங்கள் வெயிட்டுக்கு கீழே ஹைட்டுன்ற ஸ்கொயரை போட்டு பிரிச்சிங்கன்னு சொன்னால் BMI வரும். அந்த BMI வந்து அப் டு 28 வந்து நார்மல். சரிதானே? 18 குறைவுன்னு சொன்னால் சரியான மெல்லிசன் அர்த்தம். 28லேருந்து 35 மட்டும் கொஞ்சம் உடல் நிறைய அதிகரிச்சிருக்கும். 35க்கு மேலேன்னு சொன்னால் சரியான உடற்பருமன் அதிகரித்த நிலையாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த BMI மூலம் அல்லது இப்போ இந்த ஹைட்டுக்கும் இடுப்புண்ட சுற்றளவையும் அப்படி பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. தோலுண்ட தடிப்புண்ட அளவு, அப்படி பல முறைகளில் வந்து நீங்கள் உடலில் உள்ள கொழுப்பின் அளவை அளந்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாக வந்து எல்லோரும் பாவிக்கிறது வந்து அந்த BMI என்ற முறை.
அப்போ இந்த சர்ஜனுக்கு இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியும். இப்போ சில நேரம் உடற்பருமன் கூட இருந்தால் டாக்டர் சொல்லுவார், சர்ஜன் சொல்லுவார், ஓகே உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்கிறேன்னு சொன்னால் வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் உண்மையில் வந்து இப்போ வெயிட் வந்து கூட இருக்கைக்குள்ள வந்து அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. சரிதானே? அப்போ முதலாவது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து வெயிட் கூடேக்கில் அதால் வந்து அவருக்கு இப்போ டயபெட்டிக் வர சான்ஸ் கூடுது, ஹை பிளட் ப்ரெஷர் வர சான்ஸ் கூடுது. அதே மாதிரி வேறு வேறு வருத்தங்கள் இப்போ கோல்ட் ஸ்டோன்ஸ் அப்போ பித்தப்பை கல்லுகள் வர்றதுக்குரிய சான்ஸ் வந்து கூடும். மற்றது டைவர்டிகுலைட்டிஸ் அந்த குடலில் வந்து இன்ஃபெக்ஷன் வர டைவர்டிகுலைட்டிஸ் என்ற பிரச்சனை வர்றதுக்குரிய சான்ஸ் கூடும். அதே மாதிரி பலவிதமான தோள்களில் வந்து கட்டிகள், அதாவது எண்ணெய் கட்டிகள் அதுகள் வந்து, மற்றது சிதல் கூட்டுற தன்மைகள், தோலில் வந்து புண்ணுகள் வர தன்மைகள், அதுகள் எல்லாமே வந்து கூட போகுது. அதை விட உடற்பருமன் அதிகரிக்க கேன்சர் வர்றதுக்குரிய சான்சஸும் வந்து கூட. பொதுவாக வந்து என்னென்ன கேன்சர்ன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ தைராய்டு கேன்சர், மற்றது இந்த ஈசோஃபெகஸ்ன்னு சொல்லி அந்த களம் அதில் ஏற்படுற கேன்சர், மற்றது மார்பு புற்றுநோய், மற்றது குடல் புற்றுநோய், மற்றது பேங்க்ரியஸ் என்று சொல்லி அதில் புற்றுநோய், அப்படி பலவிதமான புற்றுநோய்கள் வந்து ஏற்படுத்துவதற்கு, மற்றது இது சூலப்பை புற்றுநோய், அது மாதிரியான பல வகையான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கு உடற்பருமனும் வந்து ஒரு காரணமாக இருக்குது. மற்றது அதை விட நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ இப்படி பலவிதமான நோய்களையும் ஏற்படுத்தி அதை விட உடற்பருமன் அதிகரிக்கிறது ஒரு நோயாக இருக்குது. அப்போ இப்படி இதுக்காண்டி தான் இந்த டாக்டர் சொல்கிறது உடற்பருமனை குறைச்சிட்டு வாங்க. மிகவும் முக்கியமாக வந்து சத்திர சிகிச்சைகளுக்கு முதல் வந்து அவியல் உடற்பருமனை குறித்த நேரம் குறைச்சிட்டு வேற சொல்லுவினோம். இப்போ அதுக்குரிய இதுகளை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ சத்திர சிகிச்சையில் வந்து இப்போ என்ன பிரச்சனைகள் வரும். இப்போ ஒரு ஆள் உடற்பருமன் வந்து அதிகமாக இருக்குமென்னு சொன்னால் இப்போ அவைகளுக்கு வந்து இப்போ இந்த கேன்சர் வர்றது மட்டும் இல்லை, அதை விட அவைக்கு இப்போ ஹேர்னியாக்கள் வர்றது. இப்போ என்ன விதமான ஹேர்னியான்னு சொன்னால் இப்போ தொப்புள்ள ஹேர்னியா, மற்றது அறையில் ஹேர்னியாக்கள் வர்றது, மற்றது முந்தி ஏதாவது ஆப்ரேஷன் செய்த இடங்களில் வந்து ஈஸியாக வந்து இப்போ திருப்பியும் வந்து அந்த ஆப்ரேஷன் செய்த இடத்துல வந்து ஹேர்னியா வர்றதுக்குரிய சான்ஸ் இருக்கும். அதை விட வந்து இந்த நெஞ்சுக்கும் வயிறுக்கும் இடையில் உள்ள அந்த பிரிமெண்டாடு இருக்குது தானே, அதுக்குள்ளால் வந்து ஹயட்டஸ் ஹேர்னியான்னு சொல்கிறது. அப்போ அவியலுக்கு ஹயட்டஸ் ஹேர்னியா வந்துன்னு சொன்னால் சாப்பிட்டோன்ன வயிறு முட்டின மாதிரி இருக்கும், அசிட்டு மேலே வர மாதிரி இருக்கும். இப்போ அதுகளுக்கும் வந்து இந்த உடற்பருமன் அதிகரிக்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணம். அதை விட உடற்பருமன் அதிகரிக்கிறதால இப்போ ஜாயின்ட் ப்ராப்ளம், மூட்டு பிரச்சனைகள், முழங்கால் நோக்கள், சரிதானே, முள்ளந்தண்டு பிரச்சனைகள், சரியா, மற்றது ஹைஜீனிக் ப்ராப்ளம். இப்போ அகலம் உடம்பு கூடிச்சுன்னு சொன்னால் உங்களோட உடம்பை வந்து கவனமாக சுத்தமாக பராமரிக்கிறது கூட பிரச்சனையாக இருக்கும். அப்போ அப்படியான பிரச்சனைகள் வரும். அப்போ ஆனபடியால் தான் நீங்கள் வந்து வெயிட்டை வந்து அதை வந்து ஒரு டிசீஸாக எடுத்து நீங்கள் வைத்திய ஆலோசனையை பெற வேணும். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ ஒரு சர்ஜனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேஷண்ட் வருதுன்னு சொன்னால் அவையில் வந்து நாங்கள் முதல் ப்ரீஆப், அதாவது ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு முதல் வந்து அவையில் அசஸ் பண்ணி பார்ப்போம் என்ன என்ன மாதிரி இருக்க பிஎம்ஐ எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு, ஓகே பிஎம்ஐ கூட இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அவைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், இத்தனை மாதத்துக்குள்ள நீங்கள் வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க. இப்போ சொன்னேன், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன்னு சொன்னேன், ஒரு ஆள் வந்து 10 கிலோவால் வெயிட்டை குறைச்சாருண்டா அவற்ற ப்ரெஷர் வந்து 7 வந்து பொதுவாக குறையும். அப்போ நார்மலாக ஒரு ஆள் ஒரு 20-30 கிலோவை அவர் சரியான உடற்பருமனாக இருந்து 20-30 கிலோவை குறைப்பாருன்னு சொன்னால் அவர்கிட்ட ப்ரெஷர் 140 இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே 120க்கு வந்துடும் ப்ளட் ப்ரெஷர். அப்போ நார்மலுக்கும் கொண்டு வரலாம், தனியாக வெயிட்டை குறைக்கிறதன் மூலமாக மட்டும். அப்போ இந்த ப்ரீஆப்பில் வந்து அதாவது ஆப்ரேஷனுக்கு முதல்ல வந்து அவைகள் பார்த்து இப்போ வெயிட்டை குறைக்கிறது, மற்றது அவருக்குரிய மற்ற வருத்தங்கள் இருக்கிறது அதுகளை பார்ப்பினோம். அந்த ப்ரீஆப் அசஸ்மெண்ட்டில் வந்து இப்போ மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர்ஸும் வந்து
பார்ப்பினோம். ஏனென்று சொன்னால் இப்போ மயக்க மருந்து கொடுக்குற ஆக்கள் வந்து இந்த உடற்பருமன் அதிகரிக்கிறது வந்து மயக்க மருந்து கொடுக்குறதுலையும் வந்து கணக்க பிரச்சனை. முதலாவது வந்து ஸ்லீப் அப்னியான்னு சொல்லி, இந்த ஸ்லீப் அப்னியான்னு சொன்னால் இப்போ நீங்கள் அந்த கொரட்டை விடுறது, அப்போ கொரட்டை விடுறது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அந்த ஸ்லீப் அப்னியா வந்து உடற்பருமன் அதிகரிக்க அதுக்குரிய சான்ஸ் வந்து கூட. அப்போ அதால் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் வெட்ட உடம்பில் வந்து தேவையான அளவு ஆக்சிஜன் வந்து உடல் பாகங்களுக்கு கிடைக்கிற அளவு வந்து குறைவாக இருக்குது. அப்போ அவையின் ப்ரீதிங் சுவாசம் வந்து சரியாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டாக சுவாசிப்பிட்டோம், மெல்ல மெல்ல சுவாசிச்சு அப்படியே சுவாசமே அப்படி நின்ற மாதிரி இருக்கும். திருப்பி திடீரென்று ஃபாஸ்ட்டாக சுவாசிப்பிட்டோம். அப்படி அந்த ஒழுங்கில்லாத சுவாசம் வந்து நடக்கல, அது வந்து சுவாச தொகுதியையும் பாதிக்கும். அதே மாதிரி ஹார்ட் டைம் வந்து பாதிக்கும். அதே நேரம் அவைக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்கல அவைகளுக்கு வந்து அந்த மயக்க மருந்துகள் வேலை செய்கிற தன்மைகள், மயக்க மருந்துகளிலிருந்து அவைகள் எழும்புறதுக்குரிய எலும்பேக்கில் வர்ற பிரச்சனைகள், அந்த டைமுக்கு ஆக்கள் திரும்பி எழும்புறது, அதே மாதிரி ஆப்ரேஷனுக்கு பிறகு அவைகளை வந்து பராமரிக்கல சுவாசம் சம்பந்தமான கணக்க பிரச்சனைகள் வரும். சரியா? அப்போ ஆனபடியால் இந்த மயக்க மருந்து கொடுக்குறாக்கள் இந்த ஸ்லீப் அப்னியான்றது வந்து கவனமாக இருப்பினும் அதுக்கு முக்கிய ஒரு காரணம் வந்து இந்த ஒபிசிட்டி. அதை விட மயக்க மருந்து கொடுக்கல வைக்கி வேறு பிரச்சனைகள் என்ன வரும்னு சொன்னால் இந்த டியூப்கள் போடுறதுக்கு வேக்கில் இந்த இது கொடுக்குறதுக்கு டியூப் போடுற அதுக்கெல்லாம் உடம்பு பருமன் கூடவே இருந்தால் அதுக்குரிய அக்சஸ் வந்து கஷ்டம். அதே மாதிரி கனுலா போடுறதுக்குரியது கஷ்டமாக இருக்கும். மற்றது வந்து கொழுப்பு வந்து அதிகமாக இருக்க இந்த மயக்க மருந்துகள் வந்து போய் சில அநியமான மயக்க மருந்துகள் எல்லாம் வந்து கொழுப்பில் வந்து இறையக்கூடிய மயக்க மருந்து, அது கொழுப்பில் போய் அந்த மயக்க மருந்துகள் வந்து தேங்கி இருந்துட்டு இப்போ வந்து மெல்ல மெல்ல ரிலீஸ் ஆகும். அப்போ ஆள் மயக்க மருந்து கொடுக்கல ஆள் உடனே மயக்கத்துக்கு போகாது. ஆனால் இப்போ வந்து எழுப்பணுமென்ற ஆள் மயக்கத்தால் எழுப்பினாலும் எழுப்புறது கஷ்டமாக இருக்கும், கன நேரம் செல்லும். அப்போ அதால் வந்து மயக்கம் சம்மந்தமாக மயக்க மருந்து கொடுக்குறதுல வந்து அவைக்கு பிரச்சனைகள் வந்து வர பார்க்கும். இப்போ அதை விட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அவைகளுக்கு நாங்கள் உடம்பு பருமனோடையே வந்து நாங்கள் ஆப்ரேஷன் செய்தோம் என்று சொன்னால் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இப்போ அவைகளுக்குரிய ஸ்பெஷல் பெட்ஸ் வேணும். இப்போ ஆகலம் உடற்பருமன் கூட இருக்குமென்று சொன்னால் அதை தாங்கக்கூடிய ஸ்பெஷல் பெட்ஸ் வேணும். மற்றது அவைகளுக்கு வந்து இப்போ ஸ்பெஷலான இப்போ ஒரு அவைகளை வந்து ஒரு ஆப்ரேஷன் டேபிளில் வந்து அவைகளை கொண்டு போய்க்கல அந்த பேஷண்ட்டை வந்து மயக்க மருந்து கொடுத்தா பிறகு ஒரு டேபிளில் இருந்து இன்னொரு பெட்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்கல அதுக்குரிய ஸ்டாஃபுக்கு எல்லாம் அவைகளை தூக்கி மூவ் பண்ணிக்கல எல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னால் அவைகளுக்கு இந்த பேக் பெயின் எழுதல் வர பார்க்கும். அதே மாதிரி பேஷண்ட்டுக்குமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உடற்பருமன் அதிகமாக இருக்கிற ஆளை வந்து மூவ் பண்ணிக்கல அவைகளுக்கு வந்து காயங்கள் வர பார்க்கும், ஜாயின்ட் ப்ராப்ளங்கள், பேக் ப்ராப்ளங்கள். சரிதானே? மற்றது அப்படியே இருக்க அமர்த்தப்பட்டு அதால் வந்து இந்த புண்ணுகள் வர்றதுக்குரிய சான்ஸ்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அவைக்கு வந்து இப்போ நாங்கள் அந்த ஆப்ரேஷன் செய்ய முதல் வந்து அவைக்கு அந்த காலில் வந்து அந்த பிளட் வந்து க்ளாட் ஆகி அது வந்து லங்ஸுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அது ப்ரீத் பண்ணுற ப்ராப்ளம் வரும். அப்போ அதை சொல்ல டிவிடின்னு சொல்கிறது. அப்போ இந்த டிவிடிக்குரிய சான்ஸ் வந்து அவைக்கு கூட. அப்போ இந்த ஒபிசிட்டியாக இருக்கல டிவிடிக்கு ரிஸ்க் வந்து கூட. அதே மாதிரி அவைக்கு அந்த ஸ்டாக்கிங்ஸும் வந்து சரியாக போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அவைக்குரிய அந்த சைஸுக்குரிய ஸ்டாக்கிங்ஸ் வந்து இருக்காது. அப்போ அதால் வந்து அதுவும் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஆப்ரேஷன் செய்யல பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அவன் வந்து அந்த தோலுண்ட தடிப்பு வந்து மிக அதிகமாக இருக்கிறதால வந்து அந்த ஆப்ரேஷன் செய்யல பெருசாக வந்து வெட்ட வேண்டி இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த ஆழத்துக்கு போய்த்தான் ஆப்ரேஷன்கள் செய்யணுமென்றோடைய சரியான கஷ்டம். அதே மாதிரி உள்ளுக்கு போனால் பிறகு வந்து உடலில் வந்து உள்ளுக்குரிய பகுதிகளில் வந்து நிறைய கொழுப்புகள் இருக்கல அதில் ஆப்ரேஷன் செய்கிறதுகள் எல்லாம் மிகவும் கடினமாக இருக்கும். அப்படி கடினமாக இருக்கல வந்து ஆப்ரேஷன்களில் வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறது, அதாவது இன்ஃபெக்ஷனோ கிருமி தொற்றோ அல்லது ஏதாவது தவறுதல்கள் ஏற்படுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். இப்போ அதால் தான் வந்து இப்போ இந்த கேமரா
ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்லி கேமரா ஆப்ரேஷனில் செய்யல அது கொஞ்சம் சுகமாக இருந்தாலும் அதுகளுக்கும் கூட உங்களுக்கு ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும், ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். மற்றது இந்த இப்படி வந்து மிகவும் அந்த உடற்பருமன் அதிகமாக இருக்கிறதால மிகவும் ஆழத்துக்கு போகணும், பெருசாக வெட்டி செய்யல வந்து ஆப்ரேஷன் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீண்ட நேரத்துக்கு இழுபடும். அப்போ அதாவது ஒரு நார்மலாக ஒரு ஆளுக்கு 1 மணித்தியாலம் செய்கிற ஆப்ரேஷன் உடற்பருமன் கூடவே இருக்கும்னு சொன்னால் 2 மணித்தியாலம் விடுபட்டால் இந்த 2 மணித்தியாலம் ஆப்ரேஷன் செய்கிறதால அதால் அந்த ஆப்ரேஷன்களால் வர்ற பிரச்சனைகளும் அவைகளுக்கு அந்த புண்ணுகள் மாறி அவைகள் நார்மலாக வாரதுக்குரிய காலங்களும் வந்து இன்னும் வந்து இழுபட்டு கொண்டு போக போகுது. அதே மாதிரி இப்போ அவைக்கு வந்து இந்த இது படுக்கை புண்ணுகள் அதுகள் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்களும் வந்து அதிகம் என்னென்னு சொன்னால் அவைகள் உடற்பருமன் அதிகம் என்றபடியால் ஈஸியாக வந்து ஆப்ரேஷனுக்கு பிறகு எலும்பியாக்கள் நடமாடுற தன்மைகள் எல்லாம் குறைவாக இருக்கும். மற்றது அவைகளை பராமரிக்கிறதும் வந்து இப்போ நர்ஸாக்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறதால சில நேரங்களில் இந்த இந்த படுக்கை புண்கள் அதுகள் வர்றதுக்குரிய சான்சஸும் வந்து அதிகமாக இருக்கும். அதை விட இப்போ மருந்துகள் கொடுக்கல எல்லாம் இப்போ அந்த டோசஸ் சரியான டோசஸ் வந்து இப்போ வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுக்கல வந்து சில சரியான டோஸுகள் வந்து சில நேரம் கொடுபடாமல் இருக்கும். என்னென்னு சொன்னால் அவை இந்த அமைப்பு வந்து அதாவது கொழுப்புன்ற அளவு வந்து அதிகமாக இருக்கல அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுக்கல அதுகள் வந்து சரியாக வந்து மருந்துகள் வந்து வேலை செய்யாமல் இருக்கலாம். அதை விட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஆப்ரேஷனுக்கு இப்போ நாங்கள் சில நேரம் யோசிப்போம் இப்போ உடற்பருமன் அவருக்கு கூடவே இருக்கிறபடியால் அவர் நியூட்ரிஷனாக ஓகே இருப்பார்ன்னு சொல்லி. ஆனால் மேலே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒபீஸ் உடம்பானாக்களே கொழுப்புன்ற அளவு அதிகமாக இருக்கும் ஒழிய புரதத்தின் அளவு வந்து குறைவாக இருக்கும். சில நேரம் ஆப்ரேஷனுக்கு பிறகு அவைகளுக்கு எதியாக புரதத்தின் அளவு வந்து குறையில புண்ணுகள் வந்து மாறுற தன்மையில் அதுகளும் வந்து குறைவாக இருக்கும். இப்போ ஆனபடியால் நாங்கள் எப்பயும் வந்து இந்த நியூட்ரிஷனை வந்து செக் பண்ண வேண்டியது. இவன் உபேஸாக இருந்தால் கூட சின்னவைக்கு வந்து கூட ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் அதுகள் வந்து கொடுக்க வேண்டி இருக்கும். அதை விட வந்து ஒபீசன் ஆக்களுக்கு வந்து இப்போ ப்ளீடிங்குக்குரிய ரிஸ்க் வந்து கூட நான் சொன்னேன் ஏற்கனவே டிஃபிகல்ட் ஆப்ரேஷனாக இருக்கிறபடியால் ஆக்சிடெண்ட்டாக அதாவது ஆப்ரேஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறபடியாக ஆக்சிடெண்ட்டாக வந்து ப்ளீடிங் வரலாம். அதே மாதிரி பெட்டியோட கொழுப்பு படைக்கலால் நாங்கள் வெட்டி கொண்டு போய்க்கல அப்போ அதுகளில் வந்து ப்ளீடிங்குரிய ரிஸ்க் வந்து அதிகம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷனுக்குரிய ஆப்ரேஷனால் சைட்டில் வர இன்ஃபெக்ஷனுக்குரிய ரிஸ்க்கும் வந்து கூடவே இருக்கும். அப்போ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உடற்பருமன் அதிகரிக்கிறதால வந்து ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது ஆப்ரேஷனுக்கும் மயக்கம் இருந்து மற்றது அவற்றை ஓவரால் அவருக்கு பல்வேறு வகையான வருத்தங்கள் வர்றதுக்கு எல்லா வகையான ரிஸ்க்களும் வந்து இருக்குது. ஆனபடியால் நீங்கள் உங்களோட பிஎம்ஐயை வந்து நீங்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதாவது உங்களோட ஹைட் உங்களுக்கு தெரியும் சென்டிமீட்டரில் எடுத்துகிட்டு சரிதானே, இல்லாட்டி உங்களுக்கு எந்த அளவில் இதில் எந்த மெஷர்மெண்ட்லேயும் எடுக்கலாம். நீங்கள் ஹைட் எடுத்து வெயிட் டைம் எடுத்துகிட்டு சரியா அந்த பிஎம்ஐ கால்குலேட்டர் கூகுளில் போய் பிஎம்ஐ கால்குலேட்டரில் போய் உங்களோட பிஎம்ஐயை பாருங்க. அது வந்து ஒரு 28-30 இருந்தால் ஓகே. அதை விட கூட இருந்தால் நீங்கள் எக்ஸசைஸ் அதுகள் செய்ய வேணும். லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றி சரிதானே நீங்கள் வந்து முதல் வந்து நீங்களாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வைத்தியர்ந்த ஆலோசனையை பெற்று நீங்கள் உங்களோட உடற்பருமனை வந்து சரியான பிஎம்ஐயில் மெயின்டைன் பண்ணுறது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லா. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் செய்யிருந்தாலும் அதுக்கும் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் இல்லாமல் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வேறு வருத்தங்கள் வர்றதையும் வந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த காணொளி வந்து நான் நினைக்கிறேன் மிகவும் பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து இப்படியான வீடியோக்கள் தேவை என்று சொன்னால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை மீண்டும் இதே மாதிரியான ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.